अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे अमृत्यो सर्वदृक्सिंहः सन्धाता सन्धिमां स्थिरः अजो दुर्मर्षणश्चास्ता विद्युतात्मा सुरारिः. பகவானுடைய நாமங்கள் பரம பாவனமான நாமங்கள், கேட்டவர்களுடைய ஹிருதயத்தை கிரகிக்கும்படி பண்ணக்கூடியதான நாமங்கள், வேதோக்தமான பகவானுடைய திருநாமங்கள்ல நாம் சந்திமான் சீதஹா அது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது அஜஹா துர்மர்ஷனஹாங்கிற நாமாக்கள்லாம் பார்க்கணும். 204வது நாமா இப்பொழுது அஜஹா என்கிறது. இதற்கு முன்னாலேயே அஜஹாங்கிற ஒரு தாத்து அஜ சர்வேஸ்வர சித்தா அந்த இடத்துல வந்துருக்கு. ஆனா அந்த இடத்துல பிறவி அற்றவர், அவருக்கு பிறவி இல்லை அப்படின்னு சொன்னார். ஏன்னா உலகத்தில் இருக்கிற சகல பொருள்களும் அவரிடத்துல தான் உண்டாகிறது, அவர் வேற யார் இடத்துலயும் உண்டாகல அப்படிங்கிற அர்த்தத்துல அஜஹா ந ஜாயதே, அவர் பிறப்பதில்லை அப்படிங்கிற அர்த்தம் அங்கே பார்க்கணும். அங்கே அஜ சர்வேஸ்வர சித்தா, இங்க எப்படி அஜோ துர்மர்ஷன சாஸ்தா. அஜஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க அஜதி கச்சதி ஸ்ரீபதி இதுவா அஜஹா. இங்க அஜ கதவு அப்படிங்கிற தாத்து, அஜ கதி சேபனையோ அப்படிங்கிற தாத்து வச்சிருந்து பட்டாத்தியஸ்பரத்தினால அஜதி அப்படின்னா செல்கிறாருங்கிற அர்த்தம். பகவான் எங்க செல்கிறார்? பக்தாளுடைய இதயத்துக்கு செல்கிறார். பகவான் எப்பொழுதும் பக்தாளுடைய இதயத்துல இருக்கார். அப்ப மற்றவர்களுடைய இதயத்துல இல்லையோ? ஈஸ்வர சர்வபூதான்னு சொன்ன இருக்கார், எல்லோருடைய இதயத்திலும் இருக்கார். இருந்த போதிலும் அவரை அறிந்தவர்களுக்கு அவர் க்ஷேமத்தை கொடுக்கிறார். அவரை அறிந்தவர்கள் நமக்குள்ள இருக்கார், யார் உள்நோக்கி பார்க்கிறாரோ அவளுக்கு சகல விதமான க்ஷேமமும் ஏற்படும். நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு கிட்ட போனோமையான அது குளிர் போயிடும். இருக்குன்னு தெரிஞ்சு எங்கேயோ இருந்தா அதை நம்ம பார்க்காம வேற எங்கேயோ போனோமையானா குளிர் அப்படியே இருக்கும். அதே மாதிரி பக்தால் தன் ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பரம்பொருளை பார்க்கிறார். அதை பார்க்கறதுனால அவளுக்கு க்ஷேமம் ஏற்படுறது. இதுதான் ஸ்ருதி சொல்லும் பொழுது தத்தூரே தத்வந்திகே தத்தூரே, கல்ப கோட்டை வருஷங்களானாலும் வெகு தூரத்துல இருக்க அஞ்ஞானிகளுக்கு ரொம்ப இதயத்துக்குள்ளேயே இருக்கார் அவரை அறிந்தவர்களுக்கு. ஆகையால் அந்த பகவான் பக்தாளுடைய இதயத்துல செல்கிறார்ங்கிறத தோணுகிறார். யதா பசியதே ருக்மவர்ணம் கர்த்தார நீதம் புருஷம் பிரம்மயோனி. எப்பொழுது ஒரு மனிதன் தன் இதயத்தில் இருக்கக்கூடியதான பரம்பொருளை உள்நோக்கி பார்க்கிறானோ, வெளியில் பார்க்காமல் உள்ள இதயத்துல அவரை திரும்பி பார்க்கிறானோ, கர்த்தாரவீதம் புருஷம் பிரம்மயோனிம் ததா வித்வான் நாமரூபா விமுக்தா. ததா அப்பொழுது வித்வான் ஞானியானவன், நாமரூபா விமுக்தா நாமரூபங்கள்ல இருந்து விடப்பட்டு, பராத்பரம் புருஷம் உபைதி திவ்யம் நாமரூபா விமுக்தோ பவதி அப்படின்னு நாம் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த பரமாத்மாவை பார்க்கணும், இருக்கிற பரம்பொருளை பார்க்கணும். அதற்காகத்தான் அவர் அஜதி நம் இதயத்துக்குள் வந்திருக்கிறார் அப்படின்னு.
அதனால அஜதிங்கிற தாத்துவுக்கு அஜகான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம் இதயத்தில் வீற்றிருப்பவர் அப்படின்னு. இது அதனாலதான் அவருக்கு பூர்ணர் என்று பெயர். இதயத்துக்குள்ள பூர்ணமா இருக்காருங்கிறதா பூர்ணா. புரிசயனா பூர்ணா. அதே அர்த்தம் தான் இங்க அஜதி அஜகாங்கிறது பாருங்க. அது மட்டுமல்ல, ஸ்ரீபதி இதிவா அஜஹா. ஸ்ரீபதி சத்ருக்களை அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அவர் சேவம் சராசனாதிகள்லாம் விடுறதுனால அவருக்கு மேல அம்புகளை போட்டு சத்ருக்களை நாசம் பண்ணுகிறார். அதனாலையும் அவருக்கு அஜஹான்னு தேவை. ஏன்னா அஜத் சேவேங்கிறதால். அதனால நம்ம சத்ருக்களை நாசம் பண்ணுவதனால் அவருக்கு அஜஹான்னு. நம் இதயத்தில் வீற்றிருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவதனால் அவருக்கு அஜஹான்னு பேரு. சத்ருக்களை அழிப்பதனாலும் அவருக்கு அஜஹா என்று பெயர். ரெண்டு பெயரும் ஒரே, ரெண்டு செயலும் ஒரு பெயர்னாலேயே ஏற்படும். பகவானை தியானம் பண்றவர்களுடைய விசேஷம் என்னன்னா, அவ சத்ருக்களை நாசம் பண்ணணும்னு தனியாக முயற்சி எடுக்க வேண்டியது இல்லை. பகவானே அவளுடைய சத்ருக்களை அப்புறப்படுத்துறார். அது பகவானுடைய ஒரு காருண்யம். தன் பக்தனை காப்பாற்றுவதும், தன் பக்தனுக்கு மாறுதலாக யாரு சத்ருக்கள் இருக்காளோ அவளை நீக்குவதும் அவருடைய ஒரு சுவாவமான செயல். அதனால்தான் அவருக்கு அஜஹா அப்படின்னு. சத்ருக்களை அவர் நீக்கிறார். ஆனா சில சத்ருக்கள் அவரை விட பிரபலமா இருக்கலாமோ இல்லையோ, அவரால் நீக்கப்பட முடியாதான சத்ருக்கள் இருக்கலாமோ இல்லையோ. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வருவேயானால் என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா, அதுக்காகத்தான் அடுத்த நாம சொல்ற துர்மரணா. அவரை ஜெயிக்க யாராலையும் முடியாது. மர்ட்டிதும் சோடும் தானவாதிதிகி நசக்கியதே. அரக்கர்களாக இருக்கட்டும், ராட்சதர்களாக இருக்கட்டும், யாராலையும் அவரை ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்டதான மகா பிரதாபசாலியாக இருக்கிறார். அதனால எந்த யுத்தத்திலையும் பரமாத்மா மகாவிஷ்ணு சர்வதா சர்வகாலமும் ஜெயிச்சுதான். அது ரொம்ப நாள் ஆகலாம். 5 வருஷ சஹஸ்ராணி பாஹோ பிரஹரணோ இது 5000 வருஷம் தபஸ் பண்ணினாங்க, யுத்தம் பண்ணினார. எதற்கு 5000 வருஷம்? நினைச்சா கொண்டுட வேண்டியதுதானே. அது இருக்கட்டும், அது காட்டுவதற்காகத்தான். உமக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த ஆசைகள் இருக்க பார்த்தீங்களா, அந்த ஆசையை அவ்வளவு சீக்கிரமாக உங்களால போக்க முடியாது, அதை ஜெயிக்க முடியாது என்கிறத காமிக்கிறதுக்காகத்தான் இத்தனை நாள் யுத்தம் பண்ணினேன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு சத்திய சங்கல்பர்னது வினைச்சாரையினால் எரிஞ்சு போயிடும் எல்லாம். அப்படிப்பட்டதான பிரபாவம் இருந்த போதிலும் அதை இல்லாம 5000 வருஷம் யுத்தம் பண்ணினார் என்று சொன்னாமேயானால் அதுக்கு என்ன தாற்பயம்? இதுதான் தாற்பயம் அப்படின்னு சொல்றோம். ஆகையால் மர்ஷிதும் சோடும் தானவாதிதி ந சக்கியதே இது துர்மர்ஷண. அதற்கட்டும் துர்மர்ஷனாக எல்லாரையும் ஜெயிக்க கொண்டு எல்லாராலையும் ஜெயிக்க முடியாமல் எல்லோரை விட மகாபிரதாபசாலியாக இருந்து கொண்டு பக்தாளை அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார். பக்தாரிடத்துல தன்னுடைய வீரியத்தை காமிக்க மாட்டார், கோபத்தை காமிக்க மாட்டார். எப்ப பார்த்தாலும் புன்சிரிப்போட இருப்பார், மந்தஸ்மிதனாகவே இருப்பார். அவருடைய சுபாவம் அப்படி மந்தஸ்மிதமாக இருந்து கொண்டு ஜனங்களை காப்பாற்றி கொண்டு பக்தாளை காப்பாற்றி கொண்டிருக்கிறவர். அதே சமயத்துல அவளுக்கு சத்ருக்கள் யார் இருந்தாலும், அவளுக்கு தீங்கு நினைக்கிறவள் யார் இருந்தாலும் அவளை வதம் பண்ணி அவளை அப்புறப்படுத்திட்டு காப்பாற்றிட்டு இருக்கிறார். அதுல தான் மகாபிரதாபசாலியா இருந்துருக்கார் அப்படிங்கிறது 2 நாமாக்கள்ல பார்த்தோம். அதோட மட்டும் இல்லாமல் தாங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும் பொழுது தாங்கள் எப்படி நடக்கணும் என்கிறதும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். அதனால அவருக்கு என்ன பேரு? சாஸ்தா. ஸ்ருதி ஸ்மிருத்யாதிபிஹி சர்வேஷாம் அனுசிஷ்டிம் கரோதி. ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள். ஸ்ருதின்னு சொன்னா வேதங்கள். இந்த வேதங்கள் தான் மறைகள் முதல்ல அனாதி காலமாக இருந்து கொண்டு ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறது சொல்லிக்கும். எல்லோருக்கும் சாமானிய தர்மங்கள் உண்டு. இன்னன்னாருக்கு விசேஷ தர்மங்கள் இருந்த போதிலும் எல்லோருக்கும் சாமானியமான தர்மங்கள் உண்டு. உண்மையை சொல்லுதல்,
மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருத்தல். இப்படி சாமானிய தர்மங்கள் எல்லோருக்கும் சொல்லியிருக்கேன். அதுல சில பேருக்கு தனித்தனியா ஸ்திரீகளுக்குன்னு அவளுக்கு தனி தர்மம். புருஷாள்னா இவாளுக்கு சந்தியா வந்தனம் பண்ணணும், மற்ற காரியங்கள்ல பண்ணணும், தர்ப்பணாதிகள்ல பண்ணணும், யஜ்யாகாதிகள். ஸ்திரீகளுக்கு அவைகள் இல்லை. சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும், புத்தோளுக்கு ஏற்றி வைக்கணும், ஆச்சாரமாக இருக்கணும், இவைகள்லாம் அவளுக்கு. ஆகையால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தர்மங்கள் உண்டு. அதே சமயத்துல பொய் பேசப்படாது, எல்லோரையும் நல்ல வழியாக பார்த்துக் கொள்ளணும், எல்லோருக்கும் சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான சாதாரண தர்மங்களையும் சொல்லியிருக்கார். இப்படி சாதாரண தர்மங்கள் வேதங்கள்ல அவர் மந்திர ரூபமாக சொன்ன தர்மங்களை எல்லோருக்கும் புரியணுமா இல்லையா? சில சமயத்துல சந்தேகங்கள் வரும். அப்படிப்பட்டதான சந்தேகங்கள் வரும் பொழுது அவைகளை அந்த சந்தேகங்கள் இல்லாமல் இது இன்னார் இப்ப பண்ணணும் பண்ணப்படாதுங்கிறதை நம்ம ஸ்மிருதி கர்த்தாக்கள் அவ அதை பண்ணினார். மனுஸ்மிருதி, யாக்ஞவல்ய ஸ்மிருதி, கௌதம ஸ்மிருதி, கோபித ஸ்மிருதி அப்படின்னு ஸ்மிருதிகள் அவ என்ன பண்ணியிருக்கா, வேதங்கள்ல பல இடங்கள்ல இருக்கக்கூடியதான விஷயங்களை தான் பார்த்து தீர்மானம் பண்ணி இது இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்காரு. ஆகையால் நமக்கு ஸ்மிருதி வாசிச்சாலும் தெரியுது, ஸ்ருதிகளை வாசிச்சாலும் தெரியுது. ஸ்ருதிகளானது மந்திர பாகங்கள், சம்ஹிதா பாகங்கள், பிராமண பாகங்களாக இருக்கு. ஸ்மிருதிகள் அவைகளை எடுத்து தனியாக செக்ஷன் வைஸா பிரிச்சு போட்டிருக்கேன். இது பண்ணியது. ஆனா இந்த ரெண்டையும் பண்ணினது யாரு? தான் தன்னுடைய ஒரிஜினல் ஃபார்ம்லயே இருந்து ஸ்ருதிகளை வெளிவிட்டார். வேதங்கள் எழுதப்பட்ட கிரந்தம் இல்லை பார்க்கணும். வேதங்கள் எப்பொழுதும் யாராலையும் எழுதப்படவில்லை. அந்த வேதங்களை பகவான் தான் சுட்டி காலத்தில் முதல் மூச்சுக்காத்த வழியாக வெளியில விட்டார். அஸ்ய மகதோ பூதஸ்ய நிக்ரசிதமேததி திருக்வேதோ ஐதுர்வேத சாமவேதோ அதர்வாங்கிரதா அப்படின்னு வேதங்களை வெளிவிட்டார். வெளிவிட்ட வேதங்களை 4ஆக பிரித்தார் வேதவியாசர். அதனால்தான் வியாச பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் என்ன பண்ணியிருக்கார், வேதங்களை பிரித்தார். எப்படி பிரித்தார்? ஒவ்வொரு வேத பாகமும் செல்ஃப் கண்டெய்ன்டா இருக்கணும். ருக்வேதம் மட்டும் வாசிச்சா போறோம், உங்களுக்கு பிறந்தண்ணில இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் தீர்மானம் பண்ணி கொள்ளலாம். எதிர்வேதம் மட்டும் வாசிச்சா போறோம். அவ வீட்டு சம்பிரதாயத்துல எப்படி பார்த்தோ அந்தந்த வேத பாகங்கள் வாசித்தாலே போறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொன்றும் செல்ஃப் கண்டெய்ன்டா தயார் பண்ணி வச்சிருக்கா. ஆனா வேதங்கள்லாம் வேதவியாசர் எழுதினதில்லை. அது பரமாத்மாவுடைய மூச்சு காத்தாக வெளியில வந்தது. அதே வேதவியாசர் பிரித்து நமக்கு கொடுத்திருக்கார். ஏதோ ஒரு பகுதியாவது படிங்கப்பா அப்படின்னு. ருக்வேத, எதிர்வேத, சமவேத, அதர்வங்களாக 4 வேதங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த வேதங்கள் பல சாக்கைகள் உண்டு. அந்த பல சாக்கைகள்ல இருக்கக்கூடியதான விஷயங்களை எடுத்து தனியாக தொகுத்து நமக்கு கொடுத்திருக்க இது ஸ்மிருதி கர்த்தாக்கள். அதை வேற எப்படி கர்மாக்களை பண்ணணும்ங்கிறது ஆபஸ்தம்பர், போதாயின இவெல்லாம் பண்ணி வச்சிருக்க. அவள்லாம் சூத்திரக்காரன்னு பேரு. இந்தந்த உருவமாக அவளிடத்துல இருந்து அவளை பண்ணும்படி தூண்டி உலகத்துக்கு பண்ணி கொடுத்தவர் எங்க பரமாத்மா. ஆகையால் அவருக்கு சாஸ்தா அப்படின்னு பேர். இப்ப இந்த 3 நாமாக்களையும் தனித்தனியாக நம்ம பார்த்தோமே, ஆனால் பக்தாளுடைய இதயத்துல இருக்க பக்தாளுடைய சத்துருக்களை போக்கடிக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவரை ஜெயிக்க முடியாத அளவுக்கு எப்பொழுதும் பலசாலியாகவே இருக்கிறார். மனுஷியாளுடைய ஒரு க்ஷேமத்தை கருதி அவளுக்கு வேண்டியதான வாழ்க்கை நெறிகளை தனித்தனியாக சொல்லி வச்சிருக்கார். இது பார்க்கலாம். இது பகவான் பண்ணக்கூடியதான 5 கிருத்தியங்கள்ல எனது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். இந்த 3 சாதாரணமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பிரம்மத்தினுடைய லட்சணம் சொல்லும் பொழுது யதோ வாகிமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி யத்ரயந்தி அபிசம்பிசந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது பிரம்மத்துக்கு ஸ்வரூப லட்சணம், தடஸ்த லட்சணம் வச்சிருக்கோம். ஆனா இந்த லட்சணம் இருக்கு, இந்த லட்சணத்துல 3 சேர்த்துட்டு இருக்கோம். இன்னொரு 2 தர்மங்கள் இருக்கு. அது என்னது? திரோதானம், அனுகிரகம். திரோதானம் பக்தர்களுக்கு அது எப்பொழுதும் காணப்பட்டிருக்கணும், காணப்பட்டு கொண்டு இருக்கணும். அப்படி இல்லாதவர்களுக்கு அது மறைஞ்சிருக்கணும். அது மறைஞ்சிருக்கிறதுனால தான் நாம் உலகத்துல மற்ற எல்லா செயல்களையும் பண்ணி கொண்டிருக்கோம். அந்த ஸ்வரூபம் நமக்கு தெரியுமேயானால், அறியப்படுமேயானால், பிறகு உலகத்தை நாம் பார்க்க மாட்டோம், சுவைக்க மாட்டோம், அனுபவிக்க மாட்டோம். ஏன் சார் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்ன,
வெறும் அழகான பால் பாயசம் இருக்குமையானால் நீங்க அதை விட்டு வேற ஏதாவது சாதாரணமான பதார்த்தத்தை சாப்பிடுவீங்களோ பாருங்க. சாதாரணமாக மனுஷனுக்கு உயர்ந்ததான ஒரு பதார்த்தம் கையில இருக்குமையானால் அதை பருகாமல் சாதாரண பதார்த்தத்தை பருகுவானோ? பருகிறதில்லை. அதே போல நமக்கு இருக்கக்கூடியதான ஆனந்தங்களில உயர்ந்ததான ஒரு ஆனந்தம் பரம்பொருடைய ஸ்வரூபத்தை பார்த்தல். எப்பொழுது உங்க இதயத்தில் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் காணப்படுகிறதோ அதை விட உயர்ந்ததான ஆனந்தம் வேற ஒன்றும் கிடையாது. மற்ற ஆனந்தங்களுக்கு விஷயம் வேணும். டிவியில உங்களுக்கு பிடிச்சதான ஒரு ப்ரோக்ராம் வந்தா அதை பார்த்தால் உங்களுக்கு ஆனந்தம். உங்களுக்கு பிடித்ததான இனிமையான பதார்த்தம் இருந்ததையானால் அதை நீங்க உட்கொண்டேயானால் அப்பொழுது ஆனந்தம். உங்களுக்கு பிடித்ததான ஒரு ஆடை உங்களுக்கு அதை கட்டிட்டு பக்கத்துல இருக்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா அப்புறம் ஒரு ஆனந்தம். இப்படிப்பட்டதான மற்ற லோகத்துல வரக்கூடியதான ஆனந்தங்களுக்கெல்லாம் அதுக்கு ஒரு விஷயம் தேவை. அதுக்கு வைசேகிக ஆனந்தம் என்று பெயர். அது ஒரு காரணத்தினால்தான் வருகிறது. அந்த காரணம் இல்லைன்னா இருந்த போல உங்களுக்கு ஆனந்தம் வரும்னு எப்படி? ஒரு அழகான பொருளை கேட்கணும், பார்க்கணும், உங்களுக்கு பிடித்ததான ஒரு சம்பந்தம் ஏற்படணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வரும். என்னதான் மனசு கட்டமா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு 10 வருஷமா பார்க்காதவர் கிடைச்சா ஒரு 5 நிமிஷம் ஆனந்தம் அவரோட என்னமோ கதை பேசிட்டு இருக்கேன். இது போல ஒரு பதார்த்தம் வந்தால்தான் உங்களுக்கு ஆனந்தமே தவிர ஒன்றும் வராமல் ஒரு ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்காது. ஆனா ஒன்றும் வராமல் நிரவதிக்கமான ஒரு ஆனந்தம் உங்களால கிடைக்கிறது. அது என்ன? தூங்கும் பொழுது ஒரு ஆனந்தம். 1 கிலோவா 2 கிலோவா எப்படிப்பட்டதான வியாதிஸ்தனா இருந்தாலும், எவ்வளவு மனக்கவலையா இருந்த போதிலும், எவ்வளவு டென்ஷன் இருந்த போதிலும் என்ன ஆனந்தம்? அந்த தூங்கினா அது எல்லாமும் மறந்து போச்சு. இவ்வளவு துன்பங்களும் எல்லாம் மறந்து போச்சு. மறந்து போறதுங்கிறது ஆப்சன்ஸ் மட்டும் இல்ல. தூங்கி எழுந்தோம்னா அபாடா நிர்மலமா இருக்கேன் சார். இப்ப ஒரு புத்துணர்ச்சி வேற வந்திருக்கு உங்களுக்கு. அதனால வெறும் அபாவ ரூபம் மட்டும் இல்ல, துக்காபாவம் மட்டும் இல்ல, இங்க ஒரு ஆனந்தமும் இருக்கு. அந்த ஆனந்தம் தெரியல நமக்கு. அப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தம் நமக்கு இருக்கல்லவா? இந்த ஆனந்தமானது விஷயத்துல இருக்கும் பொழுது இதை மறந்து போகுது. லோகத்தில் இருக்கிற மற்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது உள்ளூர் இருக்கிற ஆனந்தத்தை மறந்து, இந்த ஆனந்தம் மறந்ததுனால்தான் விஷயத்திலே ரமிக்க ஆரம்பித்தள். அது நன்னா இருக்கு, இது நன்னா இருக்குன்னு ஏன் சொல்றேன்? உள்ளூர் ஆனந்தம் தெரியல. இந்த உள்ள ஆனந்தம் தெரிஞ்சது வெளியில இருக்க ஆனந்தத்தை நீங்க கட்ட பண்ண மாட்டேள். அதனால்தான் ஞானிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆனந்தமாக உள்ளூர கண்ணை மூடிட்டு அதை துவைத்துக் கொண்டிருக்கா. எப்பொழுதுமே தனக்குள்ள இருக்கக்கூடியதான் ஆத்மரதி, ஆத்மரதி, ஆத்ம கிரீடா, ஆத்மநியமித்த சந்துஷ்டா அப்படின்னு சொல்றது என்ன? 2வது பதார்த்தத்துல அவளுக்கு ஆசை இல்லை, அது வசதியாக தோணலை. தனக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தமே மிக உயர்ந்ததாக காணப்படுகிறது. இதுதான் அனுகிரகம்னு. ஆனா உள்ள இருக்கிற அந்த தேதீசியமான பிரகாசமான ஒரு சைத்தன்யமான மறந்ததேயானால், மறைக்கப்படுமையானால், எதனால? அஜானத்தினால் மறைக்கப்படுமையானால் அப்பொழுது என்னாச்சு? ஞானம் போயிடுது. ஞானம் போனதுன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எந்த ஒரு ஆனந்தத்தை தாங்கள் சுவைத்தீடோ அனுபவித்தீடோ அந்த ஆனந்தம் எனக்கு வேணும்னு தேடுறேன் இல்லையா? ரொம்ப முக்கியமான பதார்த்தம், நமக்கு பிடிச்சதான ஒரு பதார்த்தம் எங்கேயோ வச்சுட்டோம்னா அதை தேடிட்டு இருக்கோமோ இல்லவா? நல்லா எழுதுற பேனா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, எங்கே வச்சேன்னு தெரியல, என்ன வீடெல்லாம் தேடும், வெச்ச இடத்தை தவிர புத்தகத்துக்கு நடுவில் வச்சுவிட்டேன், அது பாட்டுக்கு அங்கே இருக்கு, தேடிட்டு இருக்க ரொம்ப நாள் ஆகுது. அப்ப விவகாரம் என்ன? தனக்கு எது பிடிக்குமோ, எது ஆனந்தத்தை கொடுத்ததோ அது காணாத போனால் தேடுறேன். அந்த தேடும் பொழுது துன்பம் இருக்கு, மனசுல ஒரு கவலை இருக்கு, எங்கே போச்சோ, எங்கே வச்சனோ, கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கூடிய துன்பம் இருக்கு. ஆனா அது எடுத்து பார்த்ததுமே ஒரு ஆனந்தம், அபாடா கிடைச்சிடுது, நஷ்ட திரவிய லாபம். தனதுதான், புதுசா வரல, தன்னுடைய பொருளை தான், அது எங்கேயோ வச்சிருந்து மறுபடியும் கிடைச்சதுன்னா ஒரு ஆனந்தம். அதே மாதிரி தான் உள்ளூர் இருக்கக்கூடியதான அந்த சைத்தன்யமானது விஷயத்தை தாங்கள் பார்ப்பதனால் மறந்துவிட்டீர்கள். உள்ளூர் இருக்கிற அந்த ஸ்வரூபம் மறந்ததுனால் உங்களுக்கு என்னாச்சு? இங்கே ஆனந்தத்தை தேடுறேன்.
பிரச்சந்தனம் அனைத்தாதி போகங்கள்ல ஆனந்தம் இருக்கா இருக்கா இருக்கான்னு தேடிக்கொண்டே இருக்கு. ஆனா அந்த அங்கெங்கேயும் கிடைக்கல. ஏன்னா அங்க இல்லையே. மறுபடியும் என்னைக்காவது நீங்க அந்த ஆனந்தத்தை உள்ளூர பார்த்தீங்களேயானால் அப்புறம் பரமேஸ்வரன் மாதிரி கூத்தாட ஆரம்பிச்சீர்கள். அப்ப என்ன? அவரை பார்க்கிறது ஞானம், அவரை மறந்தது அஞ்ஞானம். அவரை மறந்தது அஞ்ஞானத்தினால், மறப்பதே அஞ்ஞானம். அவரை மறப்பதுன்னு சொன்னோமையானால் அது ஞானத்தினுடைய அபாவம் மட்டும் இல்லை. ஏன்? அவருடைய அறிவு மட்டும் இல்லைன்னு இல்லை, அவருடைய அறிவில்லாமல் விஷயத்தையும் பார்க்கிறேன். அவருடைய அறிவில்லாத நிலை என்ன? தூங்கும் நிலை. ஆனா முழித்திருக்கிற நிலையில பரம்பொருளையும் பார்க்கல, அதே சமயத்துல விஷயங்களையும் பார்க்கிறேன். இந்த விஷயங்களை பார்ப்பதனால் உங்களுக்கு என்ன வந்தது? துன்பமும் வந்தது, இன்பமும் வந்தது. இன்பமானது ஒரு பேருக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். நிஜமான இன்பம் இல்லை, அது டெம்பரரியா இருக்கு. தூங்கும் பொழுது நமக்கு வரக்கூடியதான நிம்மதி போன்றதான நிம்மதி இல்லை. ஏன்னா எவ்வளவு வந்தாலும் இன்னும் கொஞ்சம் வரணும்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? 1 லட்சம் மாசத்துக்கு சம்பளமா இருந்தாலும் பக்கத்துல இருக்க ப்ரொமோஷன் கொடுத்து 1.5 லட்சம் கொடுத்தானே எனக்கு கொடுக்கலன்னா இவ்வளவு இருக்குன்னாலும் நிம்மதி இல்லையே. அது அப்படித்தான். ஜாகிரத காலத்துல அது இருக்காது, அதனுடைய சுரூபம் அப்படித்தான். அவர் முதல்ல அவளை கூப்பிட்டாலே என்ன கூப்பிடலையேங்கிறான். அசூய ஈர்க்க உங்களையும் தானே கூப்பிட்டுருக்கேன். ஒரு மனுஷன் ஒரு சமயத்துல ஒரே கணத்துல 10 பேரை கூப்பிட முடியுமா? மொத்தம் முன்னால வந்து அவரை வாங்குவோன்னு கூப்பிட்டார். பெரியவர் நினைச்சார் வாங்குவோன்னு கூப்பிட்டார். உங்களை போங்கன்னு சொன்னாரா? உங்களையும் வாங்குவோன்னு தானே சொன்னார். முதல்ல என்ன கூப்பிடலையே, இது என்ன கவலை? அப்ப விவகாரம் என்னன்னா, ஜாகிரத காலத்துல உங்களுக்கு வரக்கூடியதான எல்லா விதமான சுகங்களும் எப்படி இருக்கு? அது துன்பத்துடன் கூடினதான சுகமாகத்தான் இருக்கு. ஆகையால் நிஜமாக பார்த்தோமே ஆனால் எல்லாமே யோஜனை பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே துன்பங்களுடைய கேட்டகரி தான். அந்த துன்பங்கள் ஏன் வந்தது? பிரம்மத்தை அறியாத்தினார், உள்ளூர் இருக்கிற ஆனந்தத்தை அறியாத்தினார். அறியாதது என்கிறது அறிவினுடைய ஆப்சன்ஸ் மட்டும் இல்லை, அறிவினுடைய ஆப்சன்ஸ் பரமாம்பொருளை பார்க்கவும் இல்லை, பார்க்காமல் மற்ற பொருளையும் பார்த்தோம். எது பார்க்க வேண்டாமோ அதையும் பார்த்தோம். ஆகையால் அஜ்ஞானமானது ஞானாபாவம் மட்டும் இல்லை, அஜ்ஞானமானது ஞானத்தையும் கொடுக்கல, அதே சமயத்துல மற்ற விளைவுகளையும் கொடுத்திருக்கு. ஆனா ஞானம் எப்பொழுது வந்துருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆச்சுன்னா இது வேற எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, இந்த விளைவுகளும் உங்களை வந்து சேராது. அப்ப என்னாச்சு? ஒரே ஸ்வரூபம் ஆனந்த வடிவமாகவே நான் வேறு ஆனந்தம் வேறு, அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கூடியதான வித்தியாசம் இல்லாமல் இருக்கு. அதான் அகண்டமான அத்வயமான ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நமக்கு வரும்படி சொல்கிறார் பரமாத்மா, பண்ணுகிறார் பரமாத்மா. ஆகையால் அவருக்கு சாஸ்தா அப்படின்னு. அதோட மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நாம பார்த்த நாமாக்கள் ஒரு வியக்தியே பரமாத்மாவையே நிகிரகானுகிரகம் எனக்கூடியதான 2 செயல்களையும் பண்ணுகிறார் என்பதும் சூச்சனை பண்றது. அவரே தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். அவரை மறந்ததனால் நமக்கு நிகிரகம் ஏற்படுகிறது. அவரை அறிந்தால் அனுகிரகம், அவரை மறந்தால் நிகிரகம். ரெண்டும் ஒரு வியக்தியே ஒரே சமயத்திலேயே நமக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகையால் நாம் என்ன பண்ணணும்? அவரை எப்பொழுதும் மறக்காமல் தியானம் பண்ணி கொண்டிருக்கணும். இதுதான் நன்றாக நால்வருக்கும் நான்மயிரின் உட்பொருளை அன்றும் ஆலின் கீழிருந்து அங்கும் அறமுறைத்தான் காணேடி. அன்று ஆலின் கீழ் இருந்து அங்கு அறமுறைத்தான் ஆயிடனும் கொன்றான் காண்புறம் 3. அவர் அன்னைக்கு ஆலமரத்து கீழே இருந்து தட்சிணாமூர்த்தி வடிவமாக இருந்து கொண்டு எதை பண்ணினார்? நான் மறையின் உட்பொருளை அழைத்தார். 4 வேதங்களையும் உட்பொருளை, ஜீவ பிரம்மா ஐக்கியத்தை, உள்ளூர இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவத்தை வெறும் சின்முத்திரையினாலேயே காமித்து உபதேசம் பண்ணினார் அவர். அப்படி காண்பித்து உபதேசம் பண்ணின அவர் அன்றும் ஆலின் கீழிருந்து அங்கு அறம் உரைத்தான் ஆயிடனும். என்ன பண்ணினார்? கொன்றான் கால் புறம் 3. முப்புறங்களையும் ஒரே தினம் எரிச்சு விட்டார் சுவாமி. ஏன்? கூற்றோடே ஜாடினோ ஒரே சமயத்துல எரிச்சு விட்டார். திருச்சி
பெரிய அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல, வெறும் புன்னகை போரும் அவருக்கு எரிக்கிறதுக்கு. பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் அப்படியே. அப்ப அனுகிரகமும் பண்ணினார். ஸ்ருதி ஸ்மிருதிகள்னால எல்லோருக்கும் அனுசாசனம் பண்ணி சாஸ்தா எனக்கூடியதான பெயரும் அடைந்தார். அதே சமயத்துல துர்மர்ஷனாக இருந்து கொண்டு முப்புறங்களையும் ஒரு கணத்தில் எரித்து விட்டார். காரணம் என்ன? விக்கிரகமும் அனுகிரகமும் அவர் கையில தான் இருக்கு. ஆகையால் அவரை நாம் அடையணுமேயானால் அவருடைய நாமாவை நினைத்து அர்த்தத்தை புரிந்து அவரிடத்துல இருக்கணும் அப்படின்னு விசேஷமாக மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்லியிருக்கார். அதேதான் ஸ்ருதி ஸ்மிருத்யாதிபிஹி சர்வேஷாம் அனுசிஷ்டம் கரோதி அனுசிஷ்டிம் கரோதி இது சாஸ்தா. இப்படிப்பட்டதான அவர் வேதங்கள்னால் எல்லோராலையும் சொல்லப்படுகிறார். அதனால் அவருக்கு என்ன பேரு? விஸ்ருதாத்மா. விஸ்ருதா ஆத்மா. அவருடைய பேர் உலகம் முழுக்க பரவி இருக்கு. ஓரிடத்துல இல்ல, எல்லோராலையும் தெரியுது. ஆபாலகோப விதிதா. சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு கோபாலனான கிருஷ்ண பரமாத்மா வரைக்கும் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கு. இல்ல சின்ன குழந்தைகள் என்ன, ஒன்றும் படிக்காத இடையர்கள் என்ன, அது பழைய நாள்ல. இப்ப இடையர்கள தான் படிச்சுட்டு இருக்கான். யார் தான் படிக்கல? இப்ப ஒரு ஜாதியை சொல்றது இல்லை, எல்லோருக்கும் படிக்கணும். இப்ப நம்ம நாட்டுல வந்தாச்சுன்னா என்ன ஆயிடுதுன்னா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் படிச்சு ஆகணும்னு ஒரு பில்லை கொண்டு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு போங்க அவ்வளவுதான். குழந்தைகள் உங்க ஆத்துல வச்சுட்டு இருந்தா அது ஒரு அதுவே ஒரு பெரிய பனிஷ்மெண்ட், ஒரு தப்பம், கிரைம்ங்கிறான். நன்னதான் இருக்கு. அது அமல்படுத்துறது எப்பன்னு தெரியல. ஆனா என்னன்னா அது விசேஷமா நம்ம பார்த்துக்கணும். எல்லோராலையும் அறியப்பட்டவர், எல்லோருக்கும் தன் இதயத்திலேயே இருந்து கொண்டு நான் என்று எல்லோராலையும் அறியப்பட்டவர். வேதங்கள் அவரை கணமும் சொல்றது. எந்த மந்திரம் எடுத்துட்டாலும் பரவாயில்லை, அவரை விசேஷமாக சொல்றது. தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பசியந்தி சூரையா, சதா பசியந்தி சூரையா. ஞானிகள் எப்பொழுதும் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கணமும் கண்ணை போடுறது இல்லையா, வெளி விஷயத்தை பார்க்கறது இல்லையா. ஏன்? அந்த அமிதமான ஒரு ஆனந்தம் இருக்கிறவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்க. அவாதான எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க. பாகவதாதி கிரந்தங்கள் வாசித்தோமையான எல்லோருக்கும் ஒன்றும் தெரியாத சாதாரண அறிவில்லாதவர்கள் கூட பரமாத்மாவை பார்த்து கொண்டிருக்க. எப்படி? மரங்கள் என்ன, மான்குட்டிகள் என்ன, கண்ணுக்குட்டிகள் என்ன, அவைகளும் பரமாத்மாவின் ஆனந்த விக்கிரகத்தை பார்த்து வைத்துக் கொண்டதுக்குன்னு சொல்றது. அதான் அவர் விஸ்ருதாத்மா அப்படி. அதனால விசேஷேன ஸ்ருதா ஏன சத்தியஜானாதிலட்சணா ஆத்மா. சத்தியஜானாதிலட்சணமாக ஆத்மாவானது அவரால் நன்றாக அறியப்படுகிறது. ஆகையால் அவருக்கு என்ன பேரு? விஸ்ருதாத்மா அப்படின்னு. அவர் எல்லோராலையும் அறியப்பட்டவர்னு மட்டுமில்ல, அவர் என்ன பண்றாரு தெரியுமோ? சுரா ரீஹா. சுரான்னு சொன்னா நம்ம மனசுல ஏற்படக்கூடியதான நல்ல எண்ணங்கள். இந்த நல்ல எண்ணங்களுக்கு தான் சுரான்னு பேர். தேவதைகள். இந்த தேவதைகளுடைய சத்ருக்கள் அரிகள். அவ யாரு? அரக்கர்கள். அவரை கொள்கிறார். இந்த சுராரிகான்னு என்ன? நம்ம மனசுலயே அப்பப்ப கெட்ட எண்ணங்களும் வரும். காரணம் என்ன அப்படின்னு இது சேர்த்து வச்சுட்டு இருக்கோமே. இன்னைக்கு இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் மனசுக்குள்ள. அவைகள் விட்டு போகாது. சில வாசனைகள் அவ்வளவு சுலபமாக போகாது. நம்ம ஆத்துக்குள்ள மாம்பழம் வச்சிருக்கேன், இல்ல பலாப்பழம் வச்சிருக்கேன், அனாசி பழம் வச்சிருக்கேன். அது என்ன ஆகும்? அந்த வாசனையானது தானா வழியில் வந்து என்னதான் மூடி வச்சாலும் நிக்காது. இந்த வாசனைகள்லாம் கொஞ்ச நேரம் ஆனா போயிடும், அது சீக்கிரமா போயிடும். அதை உபயோகப்படுத்திவிட்டு சாப்பிட்டாச்சு தூக்கி போட்டேன்னா போயிட்டு வரும். ஆனா சில பதார்த்தங்களுடைய வாசனை அப்படி இல்லை. எது? பெருங்காயம். அதுக்கு பேரே எப்படி வச்சிருக்காங்க? பெருங்காயம். அது உபயோகப்படுத்தினா என்ன ஆகும்? நம்ம புத்தி சக்தியானது குறையும், மறந்து போயிடும். அதனால்தான் அதுக்கு பெருங்காயம். உடம்புக்கெல்லாம் நல்லதான் அது. ஆனா அது என்ன பண்றது? வயசான காலத்துல ஞாபகம் மறதியை உண்டு பண்ணும். ஆகையால் அது வேண்டாம்னு கொஞ்சமா உபயோகப்படுத்திக்கலாம். இந்த பெருங்காயப்பா அவ்வளவு சீக்கிரமா போகுமா சொல்லுங்க பார்க்கலாம். 6 மாசம் ஆனாலும் அந்த வாசனை அப்படியே இருக்கு.
அதே போலயே நாம எத்தனையோ தப்பு காரியங்களை பண்ணியிருக்கோம். அந்த தப்பு காரியங்களை பண்ணினதான வாசனைகள்னா வழக்கங்கள், நம்ம என்னென்னோ பண்ணியிருக்கோம், மறுபடியும் பண்ணுவோம் எனக்கூடியதான வழக்கம், அது வாசனா ரூபமாக நம்ம மனசுலயே இருக்கு. அதை போக்கடிக்கணும். அதை எப்படி சார் போக்கடிப்பேன்? அதை எடுத்து கிளீன் பண்ண வேண்டியதுதானே. இந்த மனச இதென்ன மேல பரணையில வச்சிருக்க கூடியதான பித்தளை பாத்திரம் நினைச்சுடா, அதை எடுத்து நல்லா 2 தடவை தேய்ச்சு அப்புறம் அந்த பவுடர் ஒண்ணு போட்டு அதை சரி பண்ணேன்னா பலபலான்னு மின்னுங்கிறாளே, அதே போல பண்ண முடியுமா? இந்த மனசை எடுக்க முடியுமா? அது மூர்த்தமான பொருள் இல்லையே. அதில் இருக்கக்கூடியதான வாசனைகளை எப்படி அப்புறப்படுத்துவது? அதுக்கு வழி நல்ல வாசனைகளை அதில் சேர்த்துக்கோ. நல்ல வாசனைகள் அது மேல சேர்க்க இந்த வாசனைகள் அடியில போயிடும். அதான் சொல்ற, இந்த சந்தன கட்டை இருக்கு பார்த்தீங்களா, அது நல்லதுதான். அது ஆனா வெளியூர் போறப்ப அவசரத்துல என்ன பண்ண, அந்த வாடி ஜலத்துல இருந்தது, அதுக்கு பக்கத்துல இருந்தது, கை தவறி அந்த ஜலத்துல விழுந்துருது. நீங்க பாருங்க, அதை எடுத்து மேல வைக்காம அப்படியே போயிட்டு வெளியூர்ல வெளியில வர்றதுக்கு ஒரு 10 நாள் ஆச்சு. வந்து பார்த்தா அந்த சந்தன கட்டையால கொழான்னு இருக்க மேல எடுத்து பாரு, அதுக்கு மேல நார ஆரம்பிச்சிருக்கு. இல்ல சார், சந்தன கட்டை நல்ல கட்டையா இல்லை, ஏமாத்தினா ஒன்றும் இல்லை, நல்லதான். அது கொஞ்ச நேரம் தொடச்சு விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, அந்த கல்லுவையை வச்சு உரைச்சினான். ஒரு 10 நிமிடம் உரைச்சது பிறகு என்னாச்சு, மேல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுது. மறுபடியும் உள்ளூர் சுவாபாவிகமான எந்த ஒரு நல்ல ஒரு மனம் உண்டோ அந்த மனம் மறுபடியும் வந்தார். அதே போலயே நம்ம மனசுல சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம அறியாமலேயே ஏதோ ஒரு கெட்ட வழக்கங்கள், கெட்ட ஜனங்களோட சேர்றதுனால ஏற்பட்டதான காரியங்கள் இவைகள்லாம் மனசுக்குள்ள இருக்கு. அதை நம்மளால தனியாக எடுத்து பண்ண முடியாது. ஏன்னா நமக்குள்ளதான் இருக்க, வெளியில இருந்து அது பண்ணலாம். அதுக்கு நல்லது வரணுமையானால் பகவத் தியானம், பகவானுடைய நாமா அதை சொல்லிக் கொண்டிருந்தேடையானால் அந்த மனசில் இருக்கக்கூடியதான காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், கோபம் இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரே அகற்றி விடுவார். அவருடைய நாம மகிமையினால, அவருடைய தியானத்தினால அவையெல்லாம் தியானேன அனீஸ்வரான் குணானு பிராணாயாமேனானு, பிராணாயாமத்தினால நம்ம பாபங்கள்லாம் போறது. அதே போல தியானேன அவரை தியானம் பண்ணதுனால அனீஸ்வரான் குணானு, ஈஸ்வரனிடத்துல இல்லாதான சில குணங்கள் நமக்கு இந்த காமக்ரோதாதிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இவைகள்லாம் அவரிடத்துல இல்லை, நம்ம தான் தனியே சொத்தா சேர்த்து வச்சிருக்கோம். அவையெல்லாம் போயிடும் அப்படின்னு அத சுதாரிஹா அப்படிங்கிற பகவானுடைய நாமக்கள் 208 நாமக்கள்.